ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 41 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 20,476 பாயிண்ட்ஸில். சென்செக்ஸ் 176 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 83,536 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 42 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 57,213 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 302 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 38,280 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. FIS டிஎஸ் டேட்டா லாஸ்ட் மார்க்கெட்டில் FIS 77 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 920 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் இந்த NVIDIA கார்பரேஷன் அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா $4 trillion மார்க்கெட் கேபிலேஷன் அட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி. இன்னைக்கு கூட 164.42 அந்த ரேஞ்ச் போயிட்டு இப்போ $163.01 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு மட்டுமே $3 மேலே போயிருக்கு. இன்றைக்கும் ஒரு ஃப்ரெஷ் 52 ஹை டச் பண்ணியிருக்குது. ஸோ $4 trillion மார்க்கெட் கேபிலேஷனை டச் பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம் வந்து 8:10 ஆகுது. அந்த டைமில் நான் எடுத்த அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆன சமயத்தில். இது போக NVIDIA $4 trillion மார்க்கெட் கேபிலேஷன் அச்சீவ் பண்ணியிருக்கு. அது போக அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னா S&P 500 ஒரு 19 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. 0.31% பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு நாஸ்டாக் இது வந்து 20,540 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. இதுவும் ஒரு 122 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 44,320 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 80 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ இது ஒரு 0.18% பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட்டும் ஒரு ஓப்பனிங் ட்ரெண்ட் பார்க்கும்போது பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேதாந்தா குழும பங்குகள் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் பயங்கரமாக விழுந்துருந்துச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ரீசன் பார்க்கும்போது வைசர் ராய் ரிசர்ச் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வேதாந்தா குழுமத்தோட பிஸ்னஸ் எல்லாமே வந்து பான்சி ஸ்கீம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபினான்ஷியலி அன்சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸில் அன்றைக்கி பங்குகள் எல்லாமே விழுந்துருந்துச்சு. வேதாந்தா குழுமம் இதை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இதை மேல்ஷியஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வேதாந்தாவோட ப்ரொமோட்டர் வேதாந்தா ரிசோர்ஸஸ் ரீசன்ட்லி $600 million ஒர்த் ஆஃப் பாண்ட்ஸ் வந்து 2026 ஃபுல்லி ரீபேட் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ரீபேமெண்ட் வந்து ஒரு 2.2 பில்லியன் அளவுக்கு பிளட் ஷேர் இருந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் ஒரு 56.38% வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா லிமிடெடில் பிளட்ஜ் பண்ணி தான் சில ஃபண்ட்ஸ் வந்து ரைஸும் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சிஸ் ட்ரஸ்டி வந்து அது இல்லாமல் அவங்களோட 5 குரூப் சப்சிடரி கம்பெனிஸு அவங்க மேலே இருந்த அந்த லென்ஸ், அதாவது செபியோட நாம்ஸ் படி டிஸ்க்ளோஸ் லென்ஸ் வந்து அதுக்கு மேலே வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சிஸ் ட்ரஸ்டி வந்து அதை இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டு ப்ரொமோட்டரோட ஃபினான்ஷியல் பொசிஷன், அடுத்தது கவர்னன்ஸோட பெர்செப்ஷன் இது வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வேதாந்தா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ வேதாந்தா குழுமத்தில் கடன் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் பக்கத்தில் போகாமல் இருக்கிறேன். பட் உள்ளே என்னென்ன வேறு பிரச்சனைகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் வர இருக்குது. ஆக்சுவலி டிசிஎஸ் வந்து 2004 லிஸ்ட் ஆகுறாங்க. 2008 அவங்க சில ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணாங்க டிசிஎஸ். அது போக பார்த்தீங்கன்னா கோவிட் சமயத்துலையும், அதாவது 2008 வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும்போது ஒரு கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து COVID-19 ஒரு கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து டோட்டலாக அவங்க லிஸ்ட் பண்ண சமயத்தில் வந்து $896.50 டிவிடன் கொடுத்துருக்காங்க. 896.50 அதாவது $896.50 டிவிடன் கொடுத்துருக்காங்க. லிஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல டிவிடன், ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் இதெல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. மேபி ரிசல்ட்ஸ் எப்படி வரும்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாட்டாக விழும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 1.5% நெட் ப்ராஃபிட் விழலாம். 12,224 கோடி. ரெவன்யூ ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MRF ஆக்சுவலி இது இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 52 ஹை டச் பண்ணியிருக்குது. ஒரே நாளில் இந்த பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா 1% 2% ரேலியானாலே 2,000 3,000 அப்படின்னு சொல்லி ரேலி ஆகும். ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1,50,000 மேலே இருக்குது. இன்றைக்கி 1,51,900 அப்படிங்கிற ஃப்ரெஷ் 52 டச் பண்ணி 1,50,690 க்ளோஸ் ஆயிருக்கு MRF. ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பாசிட்டிவ் ட்ரெண்ட் எதுவுமே இல்லை. லாஸ்ட் 3 மந்த்ஸில் 33% ரேலியாக இருக்குது. 2 இயர்ஸில் 50% ரேலியாக இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. பட் ஆக்சுவலி என்கிட்ட அந்த பங்கு கிடையாது. யாராவது ஒரு ஆள் வச்சுருப்பீங்க, மேபி ரேரு தான். இதெல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக், ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். 34 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏன் இப்படி இருக்குன்னா அந்த ஸ்டாக்கோட குவான்டிட்டி மேபி குறவாக இருக்கலாம். அதனால தான் அந்த ஷேர் வந்து இவ்வளோ வேல்யூவில் இருக்குது. மேபி இந்த கம்பெனி ஸ்பிளிட்டு போனஸ் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 52 லாஸ்ட் மார்க்கெட்டில் டச் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் 5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. 211 ரூபா போச்சு. 207 ரூபாவில் க்ளோஸ் ஆச்சு. ரீசன் பார்க்கும்போது
கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கப்ளிங் மட்டும்தான் பவர் செக்டாருக்கு ஒரு மேஜர் ரிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் அந்த பங்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ரிலீஃப் மாதிரி, ஏன்னா மார்க்கெட் கப்ளிங் அப்படிங்கிற அந்த ரிஃபார்ம் தான் இவங்கள ரீசெண்ட் டைம்ஸில் நியூஸ் பேஸில் அது விழுந்துச்சு. இப்போ அது கவர்மெண்ட் வந்து அது மட்டும் தான் ஒரு மேஜர் ரிஃபார்ம் வந்து பவர் செக்டாருக்கு இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் பார்க்கல அப்படிங்கிற பேசிஸில் இந்த பங்கு இன்றைக்கி ரேலியாக இருக்குது. ஸோ பவர் எக்ஸ்சேஞ்சர்ஸ் கம்பெனிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஃபாக இருந்த பேசிஸில் இந்த பங்கு வந்து இன்றைக்கி 5% மேலே போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சன் டிவியில் அவங்களோட பிரதர்ஸ், குறிப்பாட்டு மாறன் பிரதர்ஸ், தயநிதி மாறன், கலாநிதி மாறன், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையில பிரச்சனை போய்ட்டு இருந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சன் டிவியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஏன்னா தயநிதி மாறன் வந்து லீகல் நோட்டீஸ் அவங்களுக்கு கலாநிதி மாறனுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேரி எனர்ஜிஸ் வந்து 2.4% ஆஃப் ஸ்டேக் வந்து இண்டோ சோலார் அந்த கம்பெனியில் ஆஃபர் ஃபார் சேலில் ஜூலை 10 to 11 வந்து ஆஃப்லோட் பண்ண இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஜூலை 10 எக்ஸ்சேஞ்ச் மெக்கானிசம் பேசிஸ்லையும் ஜூலை 10 வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கும், ஜூலை 11 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.40% ஸ்டேக்கு 265 ரூபா per ஷேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இண்டோ சோலாரில் வேரி எனர்ஜிஸ் ஆஃப்லோட் பண்ண இருக்கிறாங்க ஆஃபர் ஃபார் சேல் மெத்தடில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த ரேர் எர்த் மேக்னட் அதோட ப்ரொடக்ஷனை விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கான ப்ராசஸை விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட கேபினெட் கமிட்டிக்கு அதை அனுப்பியிருக்காங்க அதோட ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ விரைவில் அதுக்கு அப்ரூவல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ சைனாவை நம்ம ரொம்பவே நம்பி இருக்க வேண்டி இருக்குது. ஸோ அதுக்கு வேண்டி இன்சென்டிவ் ப்ரோக்ராமே ஒரு 25 பில்லியன் ருபீஸ் $290 மில்லியன் வந்து அலாட் பண்ணலாம். இதில் வந்து வேதாந்தா, நெக்ஸ்ட் வந்து சஜன் ஜிண்டாலோட JSW, அடுத்தது சோனா BLW ப்ரிசிஜிங்ஸ், இவங்க எல்லாமே இதில் இருப்பாங்க. ப்ரிசிஷன் ஃபார்ஜிங்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கிய கம்பெனியாக இருப்பாங்க ஒன்ஸ் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா. ஏன்னா 90% ஆஃப் த வேர்ல்டோட ரேர் எர்த் ப்ராசஸிங் வந்து சைனாவில் தான் இருக்குது. சைனாவை தான் மோஸ்ட்லி நம்ம நம்பி இருக்க வேண்டியிருக்குது. இப்போ திடீர்னு அவங்க ரேர் எர்த் மேக்னெட்டுக்கு ஒரு டைட்டன் போட்டதுனால பிரச்சனை வருது. ஸோ அதை பேஸ் பண்ணாமல் சைனா டிபெண்டன்ஸ் இல்லாமல் இந்தியாவை ரேர் எர்த் மேக்னெட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிஸில் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ கேபினெட் கமிட்டி இப்போ அப்ரூவல் கொடுக்கணும். அதானி குழுமம் வந்து இந்த சுமிட்டோமோ மிஸ்டோபி ஃபினான்ஷியல் குரூப்பு கூட ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க, MUFG குரூப்பு கூட. இது வந்து ஜப்பானை சேர்ந்த கம்பெனி. ஆக்சுவலி $250 மில்லியன் வந்து ஆஃப் ஷோர் லோன் மூலமாக ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது அதானி குழுமம் கொடுத்த அப்டேட்டு. ஹீரோ விடா VX2 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்கூட்டராக வந்துருக்கு. 2.2 kW/h 3.4 kW/h 2 பேட்டரி பேக் ஆப்ஷன் மூலமாட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஒரு லிமிட்டட் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை 44,990 எக்ஸோரூம் ப்ரைஸ் கொண்டு வராங்க. ஏன்னா நிறைய கன்சியூமர் பை பண்ணுறதுக்கு வேண்டி பேட்டரி அஸ் சர்வீஸ் அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாட்டு கொடுக்குறாங்க. இந்த ஸ்கூட்டர் வந்து ஒன் ஆஃப் த அஃபோர்டபுள் ப்ரைஸு. அதுவும் இப்போ இருக்க ட்ரெண்டில் இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 59,490 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு லிமிட்டட் டைப் ஆஃபராட்டி இதை குறைச்சிருக்கிறாங்க. இது ஹீரோ மோட்டார் காப் விடா VX2 பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸ்டார்லிங்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்ரூவல் கிடச்சிருக்கு சேட்டலைட் ப்ராட்பேண்ட் நெட்வொர்க் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு. இது ஸ்டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் அத்தாரைசேஷன் சென்டர் அவங்க தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா இன்டர்நெட்டே ப்ரொவைட் பண்ண முடியாத இடத்துல இவங்களோட பிஸ்னஸ் ஆதிக்கம் இருக்கும். பட் ஆல்ரெடி ரிலையன்ஸ் ஜியோ டாமினேட் பண்ணுற இடத்துலலாம் இவங்க வந்து டாமினேட் பண்ணுறது கஷ்டம். அது இல்லாமல் ஏர்டெல், ரிலையன்ஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இவங்க இந்தியாவிலே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. செப்டோ வந்து $450 $500 மில்லியன் அளவுக்கு ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ $7 பில்லியன் அளவுக்கு வேல்யூஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 40% லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இது இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது செப்டோ கொடுத்த அப்டேட். இது ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Q1 ரிசல்ட்ஸ் மார்க்கெட்டில் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு TCS அது மாதிரி சில கம்பெனிஸ் வருது. ஃபஸ்ட்டு 11 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த ரேஞ்சில் ப்ராஃபிட் புக் ரிசல்ட்ஸில் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பரதீப் பாஸ்பேட்ஸ் வந்து 2,571% அளவுக்கு ப்ராஃபிட் க்ரோத் இருக்கும். 42% ரெவன்யூ க்ரோத் இருக்கும். 30% வால்யூம் க்ரோத் இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. HPCLோட ப்ராஃபிட் வந்து 1,336% இன்க்ரீஸ் ஆகும். அதே குவார்டர் பேஸில் 49% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு. MRPL மங்களூரு ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல் லிமிடெட் 838% ப்ராஃபிட் க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெட் ப்ராஃபிட்டு செயில் 375% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்து IOCL 276% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுமா. BPCL 150%, குவார்டர் பேசிஸில் 53% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. லாரஸ் லெபார்டரிஸ் 875% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் 496% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ப்ளூ ஜெட் ஹெல்த் கேர் 219% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. VRL லாஜிஸ்டிக்ஸ்
கிட்டத்தட்ட 300% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. JSW ஸ்டீலோட ப்ராஃபிட் 132% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸோட ப்ராஃபிட் ரேஞ்செலாம் 2 மடங்கு வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது கம்பெனிஸ் நீங்கள் ஓன் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி நிறைய பேர் IOCL, BPCL, JSW ஸ்டீல் இதிலெல்லாம் ஓன் பண்ண சான்சஸ் இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட், அக்ஸோ நோபல் இந்தியாவில் அவங்க வச்சிருந்தா 4.42% ஸ்டேக்கு 734 கோடிக்கு டைல்யூட் பண்ணியிருக்காங்க. என்டையர் ஸ்டேக்குமே 3651 ரூபா பர் ஷேர் வச்சு. ஆக்சுவலி JSW பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது JSW குரூப்போட ஒன் ஆஃப் த கம்பெனி. அவங்க அக்ஸோ நோபலில் ஒன் ஆஃப் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டேக்கு 8,986 கோடிக்கு அவங்க அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இந்த அக்ஸோ நோபலை JSW பெயிண்ட்ஸு 74.76% ஆஃப் த ஸ்டேக் வந்து வாங்குறாங்க. இம்பீரியல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ட்டு வந்தோம், அக்ஸோ நோபல் கோட்டிங்ஸ் இன்டர்நேஷனல் பிவிட்டு வந்தோம் 8,986 கோடிக்கு இந்த ஸ்டேக் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க JSW பெயிண்ட்ஸு. இது இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து அக்ஸோ நோபலில் வச்சிருந்த என்டையர் ஸ்டேக்குமே டைல்யூட் பண்ணிட்டாங்க பல்க் டீலில். இந்தியன் ஆயில், அதானி கேஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து $161 மில்லியன் வந்து இது கன்வெர்டிபிள் பாண்ட் சேல் மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அதானி டோட்டல் கேஸ் இவங்க 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா மணி ரைஸ் பண்ண போகிறாங்க 4 டிரான்ஜே மூலமாட்டு. இது வந்து இந்தியன் ஆயில், அதானி கேஸ் கொடுத்த அப்டேட்டு. JSW MG மோட்டர்ஸ் ஃபஸ்ட்டு MG செலக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து தானேயில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து 14 MG செலக்ட் சென்டர் வந்து 13 சிட்டிஸில் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். Q3 அதாவது 3வது குவார்ட்டர் எண்டிங்கில் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது JSW MG மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ரிலையன்ஸோட ஸ்டாக் இன்றைக்கி 2% விழுந்துருந்துச்சு. கடைசியில் 1.5% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 1520 ரூபாவில். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் என்ன ஒன்றுனா, ஆக்சுவலி அவங்களோட அந்த ஜியோ IPO வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகலாம். 2025 லிஸ்டட் ஆக சான்சஸ் இல்லை. அது வந்து 2027, 28 வரைக்கும் போஸ்ட்பாண்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. வின்ஃபாஸ்ட் இந்தியா தூத்துக்குடியில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிளான் போடுறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி ஒரு 200 ஒர்க்கர்ஸை பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு 5 இயர்ஸில் 3500 ப்ரொஃபஷனல் ஒர்க்கர்ஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வின்ஃபாஸ்ட் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. இந்தியாவோட லித்தியம் அயன் பேட்டரி டிமாண்ட் வந்து 115 ஜிகாவாட் பெர் ஹவர் ஆட்டு 2030 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா எரிக்சன் கோர் சொல்யூஷன் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. உங்களோட 5G FWA கெப்பாசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டி நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது இல்லாமல் அண்டர்பின்னிங் ஏர்டெல் டிரான்சிஷன் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி, அவங்களோட கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டி எரிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா எரிக்சன் கோர் சொல்யூஷன் வந்து பிக் பண்ணியிருக்காங்க பாரதி ஏர்டெல். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.